நெப்போட்டிசம் வாரிசு என்பதன் சுருக்கமே நெப்போ கிட். பொதுவாக அரசியல் மற்றும் சினிமா துறையில் புகழில் இருப்பவரின் வாரிசுகள் அதே துறையில் வரும்போது அவர்களுக்கும் எளிதில் அந்த புகழ் வெளிச்சம் கிடைத்துவிடும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நெப்போ கிட்ஸ் என அழைக்கப்படுகிறார்கள். தற்போது இந்த நெப்போ கிட் என்ற வார்த்தை தான் நேபாள அரசையே ஆட்டம் காண செய்திருக்கிறது. நேபாள அரசு சமூக வலைதள பக்கங்களை தடை செய்ததற்கு ஒழுங்கு நடைமுறைக்காக மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடிகள் தரப்பட்டதால் அதற்கு கடிவாளம் போடவே அந்நாட்டு அரசு இந்த முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. இதனை செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, அந்நாட்டில் இருக்கும் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள்தான். இவர்கள் உருவாக்கிய நெப்போ கிட் என்ற ஆன்லைன் இயக்கம் மூலம் நேபாள அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் பயன்படுத்தும் வெளிநாட்டு கார்கள், பண்ணை வீடுகள், சொகுசான வாழ்க்கை வாழ்வதை அம்பலப்படுத்தியது. நேபாளத்தில் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை மற்றும் வேறு நாடுகளுக்கு குடிபெயரும் நேபாள மக்கள் படும் இன்னல்கள் என பல பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாமல் அரசியல்வாதிகள் தங்களது குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தவே இந்த நெப்போ கிட் சமூக வலைதள பக்கம் செயல்பட்டது. இந்த பக்கத்தில் அரசியல் தலைவர்களின் வாரிசுகள் அனுபவிக்கும் சொகுசு வாழ்க்கையை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இதனால் நேபாளத்தில் நெப்போ கிட் சமூக வலைதள பக்கத்தை பின்பற்றுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. நெப்போ கிட் சமூக வலைதள பக்கத்தை நேபாள அரசு இதற்கு முன் பல முறை தடை செய்திருந்தாலும் அதன் செயல்பாடுகள் ஃபேஸ்புக், எக்ஸ் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் எதிரொலித்தது. இந்த நிலையில்தான் மொத்த சமூக வலைதளத்தையும் தணிக்கை செய்யும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டு கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் அனைத்து சமூக வலைதள பக்கங்களும் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டன. தற்போது இந்த நெப்போ கிட் அமைப்பில் முக்கிய முகமாக இருப்பவர்தான் 36 வயது இளைஞரான சுதன் குருங். இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் தனது குழந்தையை இழந்து அதனால் சமூக பணிக்கு திரும்பியவர். சமூக வலைதள பக்கங்கள் முடக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இவரது தலைமையில்தான் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி பேரணி நடைபெற்றது. நியூ பனேஸ்வரில் அமைதியாக தொடங்கிய இந்த பேரணி பின்னர் போலீஸ் தடுப்புகளை உடைத்துச் சென்று நாடாளுமன்ற வளாகத்தை கைப்பற்றியது. பின்னர் பாலுமற்ற, சிங்கதர்பார், ஷீத்தல் நிவாஸ் மற்றும் பிரதமர் ஓலியின் சொந்த ஊரான தமாக் ஆகிய இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. போராட்டக்காரர்கள் பிரதமர் ஓலியின் வீட்டில் கற்களை எறிந்ததால் கூடுதல் பாதுகாப்பு அங்கு போடப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் இந்த ஜென்சி அமைப்பினருக்கும் இடையே நடைபெற்ற மோதல் வன்முறையாக வெடித்தது. இதில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து நேபாளத்தில் உள்துறை அமைச்சர் உட்பட அடுத்தடுத்து அமைச்சர்கள் பதவி விலகினர். இதனால் நிலைமையை கட்டுப்படுத்த பிரதமர் KP சர்மா ஒலி அரசின் நோக்கம் சமூக வலைதளங்களை தடை செய்வது அல்ல, ஒழுங்குபடுத்துதல் மட்டுமே என்று விளக்கினார். அதைத் தொடர்ந்து பாலுபட்டரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு சமூக வலைதள தடையை நீக்கும் செயல்முறையும் தொடங்கப்பட்டது. இருப்பினும் போராட்டக்காரர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்ததால் பிரதமர் ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.